ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மீன மகா சனிப்பெயர்ச்சி. கடக ராசியில் பிறந்தவங்க மிக மிக ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மீன மகா சனிப்பெயர்ச்சி வந்துவிட்டது. ஏற்கனவே கழிந்த வருஷம், அதாவது 2025 ஏப்ரலில் திருக்கணித முறையில் சனிப்பெயர்ச்சி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட்சே அது உண்மை அல்ல. வாக்கிய கணிதத்தின் கணக்குப்படி தான் பலன்கள் வேலை செய்யும். அந்த மாதிரி அது அனுபவ ரீதியாக பார்க்கணும். நம்ம எப்பயுமே எதையுமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு பார்த்தா தான் அது தெரியும். ஆகையினால இந்த வாக்கிய கணிதத்தின் பிரகாரம்தான் ஜாதக பலாபலன்களும் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆக போன வருஷம் பயிற்சியானது உங்களுக்கு கண்டிப்பாக எந்த பலனும் நடந்திருக்காது. அதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். இப்போ வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் மூலமாக கணிக்கப்படுகின்ற இந்த கணக்கு மிக துல்லியமான கணக்காகும். இது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி, ஆங்கில தேதி கணக்குப்படி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:37 அளவில் இந்த சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து, அதாவது உங்கள் ராசிக்கு 8வது ராசியில் இருந்து விடைபெற்று 9வது ராசியிலே பிரவேசம் ஆகின்றார். பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதமாகிய கும்பத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாகிய மீன ராசியிலே அவர் பிரவேசிக்கின்றார். இந்த பெயர்ச்சி தான் உங்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டதுன்னு அர்த்தம். பொதுவாகவே சனியை பொறுத்த மட்டில் 7.5 சனியினுடைய தாக்கம் பொதுவாக கடுமையாக இருக்கும். அந்த 7.5 சனி என்பது 7.5 ஆண்டுகள் துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். 7.5 ஆண்டுகளில் 3 பிரிவாக பிரிக்கும். முதல்ல விரயச்சனி, அது தலைச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பின்ன ஜென்ம ராசியில் வரும்போது உடல் சனி, ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பின்ன போக்குச்சனி அல்லது கால்ச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடுப்புக்கு கீழே இறங்கி போகிறாரு, தலை, உடம்பு, இடுப்பு, இந்த மாதிரி கால் பாதம், இதைத்தான் தலைச்சனி, ஜென்மச்சனி, கால்ச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது விரயச்சனி, ஜென்மச்சனி, போக்குச்சனி அப்படின்னு சொல்கிறது. இவைகள் எல்லாமே பிரிச்சுக்கிடும். முதல் 2.5 வருஷம் சில பேருக்கு கடுமையாக அட்டாக் பண்ணும். அதில் சில பேருக்கு அட்டாக் பண்ணாமல் விட்டுரும். ஜென்மத்தில் பயங்கர அட்டாக், அதுக்கு கிளைமேக்ஸ் போல் நடக்கும். அது பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக புயல் விட்டு அமைதி கிளம்புனது போல் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அப்படி இருக்கும். அதான் 7.5 சனி. சில பேருக்கு ஜென்மச்சனி விட்டுருவார், தலைச்சனி விட்டுருவார், போக்குச்சனியில் பிடிச்சி பின்னி எடுத்துருவார். அந்த மாதிரி இருக்கும். இப்படி 7.5 சனியில் ஏதாவது ஒரு கட்டத்தில் 2.5 வருஷத்தில் வாங்குன்னு வாங்கிடுவார், துவைச்சி புழிஞ்சு எடுத்துருவார். இப்படி செய்யக்கூடியதற்கு இது 7.5 சனி. இதுக்கு அடுத்து கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய சனி எதுன்னா அர்த்த அஷ்டமத்து சனின்னு பேர். அதாவது 8ல் பாதி அர்த்த. அர்த்த என்றால் பாதி, அட்டமம் என்றால் 8. 8ல் பாதி 4. அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வரும் பட்சத்தில் கடுமையாக அட்டாக் பண்ணும் அப்படின்னு, கண்டம் கடுமையாக ஏற்படும்னு கணக்கு. இதனை அடுத்து இதைவிட மோசமாக இருக்கக்கூடிய சனி கண்டகச்சனின்னு பேர். அந்த கண்டகச்சனியானது கண்டங்களை கொடுத்து கொடுத்து நிம்மதியாக இருக்க விடாது. அது 2.5 வருஷம். இந்த கண்டச்சனியும் அட்டமத்து சனியும் தொடர்ந்து வரும். ஏன்னா 7ஆம் இடத்து சனி கண்டகச்சனி, அடுத்து தொடுத்து வரக்கூடிய சனி 8ஆம் இடத்து சனி அட்டமத்து சனி. இந்த கண்டகச்சனியும் அட்டமத்து சனியும் ஒரு மனுஷ வாழ்க்கையில் கற்பனைக்கும் எட்டாத தொல்லைகள், துயரங்களை எல்லாம் கொடுத்து முடிச்சிருவாரு. சுனாமின்னு சொல்கிறோம் இல்லையா? சுனாமி ஒரு தடவை அடித்தது 5 நிமிஷம்தான். வேளாங்கண்ணியில் அனைத்தையும் சுருட்டி வாரி போட்டுவிட்டு உள்ள வீட்டு கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க இல்லையா? அது போல் இந்த 7.5 சனி 7.5 ஆண்டுகளாக கொடுக்கக்கூடிய அந்த துன்பங்கள், 7.5 சனி 7.5 ஆண்டுகளாக, திரும்ப சொல்ல நல்லா கவனிங்க. அதாவது ஒருத்தனுக்கு 10 கிலோ தான் அவனால் தூக்க முடியும். அவங்ககிட்ட போய் 50 கிலோ இல்லை 100 கிலோவை தலையில் வச்சு சுமந்து அப்படின்னு சொல்கிறது தான் 7.5 சனி. இதே அந்த 7.5 சனி அட்டமத்து சனியில் வரும் பொழுது
100 கிலோவை தினசரி தூக்கு அப்படின்னு சொல்றது. தூக்கி போட்டு வச்சுட்டா மறுபடியும் தூக்கு, தூக்கி போட்டு வச்சுட்டா மறுபடியும் தூக்கு. இந்த மாதிரி இப்படிப்பட்ட கடின சுமைகளை, தாங்க முடியாத சுமைகளை கொடுப்பது தான் அட்டமச்சனி. அப்படிப்பட்ட அட்டமச்சனில் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு எப்படா இது விலகும் அப்படின்னு காத்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு அது அந்த அந்த சந்தர்ப்பம் வந்து விட்டது. காரிருள் அப்படிங்கிறது சனியை பொறுத்த மட்டில் இருட்டு, கருமை அப்படின்னு அர்த்தம். கலி அப்படின்னு சொன்னாலே கருப்பு அப்படின்னு அர்த்தம். கலி திரை விலகியது, காரிருள் மறைந்தது. அப்போ ரெண்டும் விலகுச்சுன்னு சொன்னாலே உதயமாகிவிட்டது, சூரியன் உதயமாகிவிட்டதுன்னு அர்த்தம். பொதுவாக நட்ட நடு ராத்திரியில் அந்த காலத்தில் ஒத்தையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சிங்களாவும் பயணம் பண்ணுவாங்க. ஏன்னா போக்குவரத்து இவ்வளவு தூரம் போக்குவரத்துலாம் அந்த காலத்தில் கிடையாது. வழிநடையாத்தான், நடைப்பயணமாகத்தான் போய்கிட்டு இருக்கணும் எந்த ஊருக்கு போனாலும். அப்போ சைக்கிள்ங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் ரேர். சைக்கிள் வச்சிருக்கிறவன் பெரிய பணக்காரன்ப்பா அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்பா அவர் பெரிய பணக்காரர்களோ, சைக்கிள் வாங்கி வச்சிருக்காருலோ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அப்போ எல்லாருமே நடைப்பயணமாகத்தான் போவாங்க. ஒரு குரூப்பாக போனாங்கன்னு சொன்னால் மாட்டு வண்டியில் போவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் அந்த இருட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல எங்கேயாவது முகாம் போட்டு தங்கிடுவாங்க. ஏதாவது ஒரு மண்டபம் இருக்கும், அங்கே போட்டு தங்கிடுவாங்க. இல்லை ஒரு மரத்துக்கடியிலே தங்கிடுவாங்க. தங்கிட்டு கொஞ்சம் இந்த ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. தூங்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்போம் அப்படிம்பாங்க. கண்ட கரேர்னு தான் இருக்கும். எங்கை மின் விளக்கு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியில தான் லேசாக பாதம் மங்கலா தெரியும். அதை வச்சே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் தான் சிம்னி விளக்கு போல கையில் வச்சிருப்பாங்க. சில பேர் தீப்பந்தம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இல்லாமல் எத்தனையோ பேர் நடப்பாங்க. அப்படி நடக்கும் பொழுது கொஞ்சம் தூரம் தான் தன்னுடைய மகனையும் கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொன்னால், அப்பா வலிக்குதுப்பா செய்ப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் தான் வந்துருச்சு பாரு, இந்தா வந்துருச்சுன்னு பாரும்பாங்க. கடைசியில் ஒரு 4 மணி ஆகும்போது கிழக்கை வெளுக்க தொடங்கிடும். வானம் சிகப்பா லேசாக காட்டும். விடிஞ்சிருச்சுப்பா, இனி ஒன்றும் பயப்பட வேண்டாம்ப்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இப்பொழுது உங்களுக்கு பிறந்து விட்டது. நான் சொல்லக்கூடிய அந்த ஓமானம் உங்களுக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். காலையில் இப்போ உள்ள காலம் போல கிடையாது. இப்போ தான் விடிய எல்லாம் லைட் வெளிச்சம் இருக்குது, கார் போக்குவரத்து, வண்டிகள் போக்குவரத்து எல்லாம் இருக்குது. யாரும் நடந்து பாத யாத்திரை, இந்த முருக பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் இந்த மாதிரி தான் பாத யாத்திரை போகிறாங்களே தவிர மற்றபடி யாருமே பாத யாத்திரையாக நடப்பது இல்லை. ஆக இந்த உள்ள காலம் வேறு, அப்போ உள்ள காலம் வேறு. அதுபோல அந்த மாதிரி காலங்களில் இருந்தது போன்ற நிலைமை இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பொழுது விடிந்து விட்டது. அப்போ பொழுது விடிந்து விட்டதுன்னு சொன்னால் தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், துணிச்சல் உண்டாகும், நாம் எதையும் சாதித்து விட முடியும் என்ற எண்ணம் உயர்ந்தோங்கும். எண்ணம் உருவாகல, உயர்ந்து ஓங்கும். எப்பேற்பட்டதையும் சாதித்து காட்டிவிடலாம், வென்று விடலாம் என்ற தன்னம்பிக்கை துளிர்விடும். அப்படிப்பட்ட காலம் இந்த சனி பெயர்ச்சி. அதாவது 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகின்ற இந்த சனி உங்களுடைய மனதிலே இருந்து வரக்கூடிய குழப்பங்கள், நிம்மதியின்மை இவைகளையெல்லாம் துரத்தி அடித்து தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தன்னம்பிக்கை ஊட்டப்பட்டு மலை உச்சியையும் ஏறிவிடலாம், சாதித்து காட்டிவிடலாம் என்ற தன்னம்பிக்கை துளிர்விடும். துணிச்சல் பிறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தியை அந்த சனி பகவான் கொடுப்பார். பொதுவாக சனி மட்டுமல்ல, 8ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் குடியிருக்கப்படாது. அது கோச்சாரத்திலும் சரி, ஜனன சாதகத்திலும் சரி, 8ல் கிரகங்கள் இருந்துச்சுன்னா வாழ்க்கை முன்னேற்றம் வெகுவாக தடைப்படும். கிடைக்க வேண்டிய ஒரு இயல்பான ஒரு வாய்ப்புகள் கூட தட்டி பறித்து சென்று விடும். அப்படி நிறைய ஜாதகங்களை எல்லாம் பார்த்துருக்கு. பிறவிலேயே 8ல் சூரியன் சந்திரன் சேர்ந்தவங்க, செவ்வாய் சேர்ந்தவங்க, செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள், புதன் இருக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளவு பாதிப்பு வராது. அந்த புதனுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸம்ஷன் நூலில் கொடுத்துருக்குறாங்க ஏடுகளில். அதே போல் நடைமுறையில் வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது. 8ல் புதன் இருந்தவங்க அப்படி ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை. திரும்ப சொல்லப்போனால் 8ல் மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் அப்படிங்கிற கணக்கில் தான் நிறைய பேர் சாதித்து காட்டி இருக்கிறாங்க. அந்த புதனுக்கு மட்டும் அப்படி ஒரு விதி விலக்கு. என்னென்னா புதன் இரவும் பகலும் பலம் உடையவர் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு அவருக்கு. அந்த கிரகங்களும் இரவில் பலம் உடையவர்கள், பகலில் பலம் உடையவர்கள் சில கணக்குகள்லாம் இருக்குது. அந்த வகையில் புதன் எல்லா நேரங்களிலும் பலம் உடையவர் அப்படி கணக்கு.
அதே போல் அவர் நல்லவரோடு சேர்ந்தால் நல்லவர், கெட்டவரோடு சேர்ந்தால் கெட்டவர் அப்படிங்கிற கணக்கும் உண்டு. ஆகையினால 8ல் புதன் பற்றி பிரச்சனை இல்லை. 8ல் குறி இருந்தாலும் கூட சிக்கல் தான். சுக்கிரன் இருந்தாலும், சனி, ராகு, கேது இவங்களில் யார் இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்துல பிறவி ஜாதகத்தில் 8ல் கிரகங்கள் இருந்துச்சுன்னா வாழ்க்கை முன்னேற்றம் தடைபடும். இப்போ உதாரணமாக ஒரு 20 வயசுல ஒரு 18 வயசு 19 வயசுல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அந்த ஜாதகனே தனக்குத்தானே அதை கெடுத்துக்கணும். அந்த மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் அந்த அரச உத்தியோகத்தையும் பார்க்க முடியாது. அதே போல் கல்லூரி படிப்பை கூட சில பேர் வந்து தொட முடியாத அளவில் போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சில மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். ஆக 8ல் எந்த கிரகங்களும் அடிப்படையிலும் சரி கோச்சாரத்திலும் சரி இருக்கப்படாது. இதையும் மீறி 8ல் கிரகங்கள் இருந்து அவங்க முன்னேறாங்கன்னு சொன்னால் அந்த தசா புத்திகள் வந்து வலுவாக இருக்கும். அந்த தசா புத்திகள் வலுவடைந்து இருந்தால் அந்த 8ல் கிரகம் இருந்தாலும் பாதிப்பை கொடுக்கும். அதாவது வந்து மொத்தத்தில் கிரக பலன்கள், கிரக பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது 8ல் உள்ள கிரகம் நீச்சமாகவோ உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து விட்டால் அது கெடுக்காது. அந்த மாதிரியும் கணக்கு உண்டு. ஆக மொத்தத்தில் 8ல் கிரகங்கள் இருக்கப்படாதுங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஆக இப்போ இதுக்கு சனி வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் இப்போ வருஷ கிரகம் சொல்லக்கூடியது குரு பகவான், 1 வருஷ கிரகங்கிறது ராகு கேதுக்கள். இப்பயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சனி 8ல் இருந்து விலகிட்டார். அதே சமயத்தில் ராகு அங்கே தான் இருக்கிறார். வருகிற 11ஆவது மாதம் வரைக்கும் அங்கே இருப்பார். 11ஆவது மாதம் அவர் கீழே இறங்கிடுவார். அதாவது மகரத்துக்கு போயிடுவார். ஏன்னா மேல் நோக்கி போக மாட்டார், கீழ் நோக்கி போவார். இடமிருந்து வலமாக அப்படிங்கிறத விட்டுட்டு வலமிருந்து இடமாக போகக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுக்கள். ஆகையினால உங்களுக்கு வந்து 2ல் இருக்கிற கேது லக்னத்துக்கு வந்துடுவார், 8ல் உள்ள ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆக அந்த மாதிரி அப்போ அதுவும் கிட்டத்தட்ட இது 3ஆவது மாதம் பயிற்சி, அவர் வந்து 11ஆவது மாதம் அவங்க பயிற்சி ஆயிடுறாங்க. ஆகையினால இந்த அட்டமச்சனி முதல்ல விலகுனாலே பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சனி பெயர்ச்சி ஆகின்றது. ஆகையினாலே உங்களுடைய மனதுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய காரியங்கள் நடக்க தொடங்கிவிடும். சகல காரியங்கள், எந்த காரியம் நீங்கள் எந்த வயதில் எந்த நோக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த காரியம் வந்து இனிமேல் பழுது இல்லாமல் தடை இல்லாமல் அது அந்த காரியத்தை சாதித்து காட்டக்கூடிய வகையில் இந்த பயிற்சியானது அமைந்து காணப்படுகின்றது. இனி வந்து இந்த சனியினுடைய தாக்கம் எந்த அளவுக்கெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். 1ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல அந்த சனி இருக்கிறார். உபய ராசியில் போய் இருக்கிறாரு. அதுவும் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானம், பாக்கியாதிபதியாகிய குரு வீட்டில் அவர் போய் செட்டில் ஆகிறாரு. அந்த செட்டில் ஆகிறது வந்து சனிக்கும் குருவுக்கும் பகை கிடையாது, சம அளவில் தான் இருக்கக்கூடியவங்க, 2 பேரும் சமநிலையாளர்கள். அதே போல் அந்த சனி பயிற்சி அடைகின்ற காலகட்டத்தில் வந்து சனிக்கு கேந்திரத்தில் அந்த குரு வக்கரித்து இருக்கின்ற காரணத்தினால சனியினுடைய பெரும்பான்மையான நன்மைகள், அதிலும் குறிப்பாக தனம் சம்பந்தப்பட்ட நிலைகளில் உங்களை உயர்த்தி காட்டுவார். தனம் எப்பயுமே எந்த உத்தியோகம் பார்த்தாலும் சரி, எந்த தொழில் வியாபாரம் பார்த்தாலும் சரி, நமக்கு தேவையெல்லாம் வரவுகள், பண வரவுகள். இந்த பண வரவுகள் இருந்தால்தான் இன்றைய கலிகாலத்திலே எந்த காரியத்தையும் செய்து காட்ட முடியும், நடத்தி காட்ட முடியும், வாழ முடியும். வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக இந்த காலகட்டத்தில் பணம் பிரதானமாக அமைந்து விட்டது. திறமை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணம் பிரதானமாக அமைக்கப்பட்டு விட்ட காலம் இந்த கலியுகம். பணத்தை வைத்துத்தான் இந்த காலத்தில் எடை போடுறாங்க. வாடகை வீட்டில் இருக்கியா? ஆமாம். அப்போ வாடகை வீட்டில் இருக்குன்னா அப்போ நடுத்தருவில் நிற்கிறேன்னு அர்த்தம். சொந்த வீட்டுக்காரனுக்கும் வாடகை வீட்டுக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா சொந்த வீட்டுக்காரன் எங்கே ஓடினாலும் ஓடிட்டு மறுபடியும் சொந்த வீட்டுக்கு வந்துடுவான்னு அர்த்தம். வாடகை வீட்டுக்காரன் அப்படி இல்லை, இதை விட்டு போயாச்சுன்னு சொன்னால் எங்கே வேணாலும் செட்டில் ஆகலாம்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ அவனுக்கு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ங்கிறது போல. ஆகையினால இந்த மரியாதை கூட சொந்த வீடு வாடகை வீடுங்கிற கணக்கில் நிறைய பேர் அப்படித்தான் பார்க்கக்கூடிய காலமாக இப்போ இருக்குது. இப்போ பணம் இருந்தால் தானே சொந்த வீடு வாங்க முடியும், அந்த மாதிரி கணக்கு. இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கின்ற காரணத்தினால தன நிலை வந்து இந்த காலகட்டத்தில் அந்த மீனத்தில் பயிற்சி ஆகின்ற காரணத்தினால தனநிலையிலே உயர்த்தி காட்டுவார். இதுவரையில் நீங்கள் பாடுபட்டு வந்த பலாபலன்களுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. உழைச்சிங்க, அதுக்கு உண்டான பலன் கையில் கிடைக்கல. அது பிற பார்ப்போம்ப்பா அப்படின்ட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய பலாபலன்களை நீங்களால் உழைத்து கொடுக்கப்பட்ட அந்த பலன்களை மற்றவர்கள் அனுபவிச்சுட்டு போயிருப்பாங்க.
எனக்கு ஏதாவது கொடுப்பா, அது பிற பார்ப்போம்ப்பா அப்படின்ட்டு போயிருப்பாங்க. பார்ப்போம்ப்பான்னு போனதான் அவ்வளோ, வேற என்ன. அந்த மாதிரி இப்படி ஏமாளிகளாக இருக்கக்கூடிய காலமாகவும் அட்டமத்து சனியில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த காலகட்டம் மாறி மீனத்தில் சனி போய் அமர்ந்த காரணத்தினால சகலமும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அப்படி பிற பாப்பம்பான்ட்டு போனால அவனுக்கே மறுபடியும் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. இப்போ அதுக்கு வட்டி மூலமாக சேர்த்து நீங்கள் வசூல் பண்ணக்கூடிய ஒரு கட்டம் வந்து விட்டது. ஆக நீங்கள் இப்பொழுது உங்கள் காரியத்தை நீங்கள் சாதிக்கலாம். உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலை. ஏன்னா வீடு கொடுத்தவனும் வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறான், போனவன் திரும்பி வந்துதான் ஆகணும், அந்த மாதிரி கணக்கு. அப்படிப்பட்ட நிலைப்பாடு. ஆகையினால தொழில் நைந்து போய், அதாவது ஏமாற்றம் அடைந்து தொழில் வந்து நட்டம் ஏற்பட்டு விரக்தி ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு அதே நபர்கள் மூலமாக உங்களுக்கு மீண்டும் அந்த சப்போர்ட் கிடைக்கும். அதனால் அந்த தொழில் வாணிபத்தை வந்து மீண்டும் கையில் எடுத்து உயரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும். வியாபாரத்தன்மையில் வந்து வெளிவட்டாரத்தில் நிறைய நம்பி கடனை கொடுத்துட்டீங்க, அந்த கடன் வசூல் ஆகிறதுக்கு முடியலை. ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கால் நிறைய கடனாளி ஆயிருப்பீங்க சில பேர். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போ கொடுத்த கடன் அவர்களாக தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். ஆக இதுதான் முக்கியம். உண்மையிலே ஒரு யோகம்னு சொல்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் கூடி வரும்போது எல்லாமே தானாக கூடி வரும். அதே போல் அந்த பிள்ளைகள் படிப்பில் வந்து ஆர்வம் கம்மியாக சில பேருக்கு இருந்திருக்கும். சில பேருக்கு ஆர்வத்தோடு படித்தும் கூட பாஸ் பண்ண முடியாமே தட்டழிஞ்சு போயிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள நிலைமைகளுக்கெல்லாம் மாறுதல் கிடைக்க பெற்று அந்த முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது எல்லாத்துலேயும் ஆல் பாஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக வேலை வாய்ப்புக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கூடி வரும். இன்னும் சில பேர் வந்து வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்திருப்பாங்க. அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக ஏதாவது ஒன்று முட்டுக்கட்டையாகவே வந்திருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா, அந்த அது மட்டும் அவங்க சைன் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லியே 1 வருஷம் ஓடி போயிடும். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்குடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இதுக்கு முன்னால் எதிர்பார்த்த சம்பளத்தை விட இப்போ ஒரு டபுள் பங்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய வகையில் அந்த வாய்ப்புக்குள் உங்களை தேடி வருகிறது. அதனால் பழசை விட்டுட்டு புதியதில் நீங்கள் பயணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு. இன்னும் சில பேருக்கு வந்து திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும். சில பேர் வீடு கட்டி பாதியிலே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே சனியினுடைய பாவனைகள் அந்த மாதிரி சித்தரித்து உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த தடைப்பட்டு போயிருந்த காரியங்களெல்லாம் மீண்டும் தொடங்க பெற்று அதிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் அந்த சனி பகவான் கொடுப்பார். இல்லை வரன் வந்து இழுபறியில் இருந்திருக்கும். அதாவது தாரேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, தரலைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. கிணத்துக்குள்ளே போட்ட கல்லாக கிடக்கும் சில சமயங்களில். என்னப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டேக்காங்க, நம்மளா போய் கேட்போம்னு ஆத்தாலும் அப்படி கேட்கக்கூடாது, நம்ம சைடில் பொறுத்த இருக்குது, பொண்ணை பிடிச்சிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டோம், அங்கேருந்து ஒரு தகவலும் வரலையேன்னு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஆன உடனே கிட்டத்தட்ட 3 மாத காலங்களுக்குள்ள, அப்பயும் 3 மாத காலம் ஆகணும். ஏன்னா சனிப்பெயர்ச்சி ஆகி உடனே எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட மாட்டார். இவர் 2.5 வருஷ கிரகம். அதனால் ஒரு வீட்டில் போய் பயிற்சியான உடனே 3 மாதங்கள் கழித்து தான் அவருடைய யோக நிலைகளை தர ஆரம்பிப்பார். அதுக்கு முன்னால் என்னன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துடும். நம்பிக்கை பிறப்பதுவே இது எல்லாமே மனசனுடைய கண்ட்ரோல் தான். எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே அட்டமச்சனி கழிஞ்சிருச்சு, அப்போ நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு மனசு கரெக்டாக எண்ணும். அதே போல் அங்கேருந்து செய்தி வரும். இது முதலே எண்ணி இருக்கலாம், எனக்கு அட்டமச்சி நடக்குது அதனால தான் இப்படி தடையாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு உங்கள் மனசு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அது இந்த செய்தியும் வரல. இது ஒரு மனோநிலை சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சில ஜோசியர்கள் அதுக்காகத்தான் அட்டமச்சனின்னு சொல்லாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சனிக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க எல்லாம் சரியாக போயிடும்னு சில ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க. அது உண்மை. ஏன்னா உங்கள் மனசை வந்து பாழடித்து விட்டு விடக்கூடாது, தாழ்வு நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில ஜோசியர்கள் சொல்லுவாங்க. அதுதான் அப்படித்தான் சொல்லணும். அதாவது கெட்டதை கூட நேரடியாக இல்லாமல் அதுக்கு மாற்று மருந்தாக கொடுத்துட்டு போயிடணும். இது ஒன்றும் நினைக்க வேண்டாங்க, இது நீங்கள் சனிக்கிழமை தோறும் நீங்கள் பையனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டாக சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அந்த அட்டமத்து சனிங்கிற வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே பதிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன்.
நான் கூட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி வந்து ஜென்ம யோகச்சனி அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுபோல் அட்டமச்சனின்னு சொல்ல வேண்டாம். எதுக்கு அப்படி சொல்லும்போது மனசு வந்து பாதிக்குது. இப்போ அதையே எல்லாம் சரியாயிரும், அந்த சனி கர்ச்சனை பண்ணுங்க போதும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியோடு போனீங்கன்னு சொன்னால் எப்போவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்கும். இந்த தாழ்வு மனப்பான்மை எப்பொழுது நமக்கு உண்டாக்கிறதோ நாம் அந்த வைப்ரேஷனும் நம்மளை சேர்ந்தவர்களோடு சேர்ந்து நமக்கு அதை வந்து பாதிப்பை கொடுத்து விடும். ஆகையினால் இப்போ வந்து அட்டமச்சனி விலகிருச்சியா அப்படின்னு நினச்சிங்க, அது உண்மையிலேயே விலகுது. ஆகையினால் அது அந்த யோகமும் கிடைக்கின்றது. ஆக இந்த மாதிரியாக அந்த வரன் செய்தி வந்து நல்ல செய்தியாக வரும். மேலும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயர்ந்த இடத்திலிருந்தும் இதைவிட உயர்ந்த இதைவிட சிறந்த ஜாதக அமைப்புகள் கூடியதும் வந்து சேரும். இப்போ நீங்கள் தடுமாற்றம் அடைவீர்கள். அதை தேர்ந்தெடுக்கவா இதை தேர்ந்தெடுக்கவா? என்னை பொறுத்த மட்டில் எது ஜாதகம் அதிகமான செட் ஆகுதோ அப்படி பார்க்கணும். நட்சத்திர பேதங்கள் இப்போ மனுஷ கணத்தை வந்து தேவகணத்தோடும் ராட்சச கணத்தோடும் இணைத்து கொள்ளலாம். பட் தேவகணத்தை மனுஷ கணத்தோடு தான் இணைக்கணும், ராட்சச கணத்தோடு இணைக்கப்படாது. திருமண பொருத்தங்கிற கணக்கில் கொண்டு வரும். அதே போல் அடிப்படை ஜாதகத்தில் வந்து அடித்தளத்தில் உள்ள அடிக்கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதில் இங்கே கலஸ்திர தோசை இருந்துச்சுன்னா அங்கேயும் கலஸ்திர தோசை இருக்கணும். இப்படி தேர்ந்தெடுக்கணும். இதில் எது கரெக்டாக வருதோ அதை பின்பற்றி போனீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை வளமானதாக இருக்கும். அந்த மாதிரி எண்ணுங்கள். வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு வரும் போயிடும். இது கொஞ்சம் கெத்தாக இருக்குது, நல்ல ஸ்டேட்டஸ் நிறையா இருக்குன்னு அதை போய் முடிச்சு நாளைக்கு அது கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இது தெரியாமல் போச்சையா ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் ஜாதகம் ஒன்றுக்கொன்று எவ்வளவு மேட்ச் ஆகுது இதைத்தான் முதல்ல பார்க்கணும். இந்த ஜாடிக்கேற்ற மூடி கரெக்டாக இருக்கியா டைட்டாக இருக்கியான்னு பார்க்கணும். அதை விட்டுண்டு லேசாக லூஸ் இருக்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம், மூடி வந்து நல்ல மூடியாக இருக்குது அப்படின்னு அப்படி பார்க்கக்கூடாது. இல்லை பாட்டில் நல்ல பாட்டிலாக இருக்குது, மூடி சரியாக கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, பாட்டில் அருமையான பாட்டிலையாக இருக்குது அப்படின்னு அப்படி நினைக்கப்படாது. நல்ல ஜாடி நல்ல மூடியாக இருக்க வேண்டும். ஜாடி மூடி கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் எப்போதும் அது அலுங்காமல் குலுங்காமல் ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஆகையினால அந்த வரன்கள் சிறந்த வரன்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். உத்தியோகத்தில் கூட சில பேருக்கு வந்து சாதாரண உத்தியோகம் கிடைச்சிருக்கும், அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் வரும். அந்த மாதிரியெல்லாம் சந்தர்ப்பங்களின் மேல் நிறைய கூடி வரக்கூடிய காலகட்டம். வசதி வாய்ப்புகள் மேலும் மேலும் பெருகச் செய்வார் 9ல் இருக்கின்ற காரணத்தினால். அதே போல முன்னோர்களுடைய தொடர்புகளையும் கொண்டு வர குருவோடைய வீடு இல்லையா, ஆகையினால சனி வந்து பழமைவாதி, குரு வந்து அதாவது அனுபவ போகத்தையும் ஒரு புகழையும் கொடுக்கக்கூடியவர். ஆகையினால முன்னோர்கள் பெரியோர்களுடைய தயவு இந்த காலத்திலே கிடைக்கும். அவருடைய அட்வைஸ் நிறைய கிடைக்க பெற்று அதன் மூலமாக வாழ்க்கை பயணத்திலே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். 2ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கின்றார். 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினால குடும்பம் அமைப்பு அப்படிங்கிற கணக்கில் வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா 2க்கு 8ல் போய் சனி இருக்கின்ற காரணத்தினால சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சின்ன வீடு அப்படிங்கிற கட்டத்தில் போகக்கூடிய ஒரு தருணம் இந்த கட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு 8ல் சனி இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த இருட்டு, அதாவது மறைமுக வீடு, இருட்டு வீடுன்னு சொல்கிறது தான் அந்த மறைமுக வீடு. அதுவும் இருட்டுக்குள்ளே தானே போகிறது, அந்த மாதிரி கணக்கு. ஆக மறைமுக வீடு சின்ன வீடு, அதுக்காக ஓப்பனாக சொன்னால் சின்ன வீடு அவ்வளோதான். இந்த சின்ன வீடு என்ற ஒரு முக்கியமான கட்டம் உருவாகின்ற காரணியாக மாறுது. இதில் வந்து உங்களுடைய ஜாதக தசாபுத்திகளை கணக்கெடுத்து பார்த்துக்கிட்டு இது வந்து ஆகுமா ஆகாதான்னு அப்படி போய்க்கணும். ஏன்னா அமைகிறதே பெருசியாகும், அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போகக்கூடாது. நமக்கு சாதகமாக இருக்குதா, அது தொல்லைகள் துயரங்கள் வருதாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சரியில்லைன்னா விட்டுறணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்படி வச்சுருக்காங்க. அதை கொடுத்த வாக்கை உடனே காப்பாற்றவும் முடியாது, கொஞ்சம் லேட்டாகத்தான் செய்யும். 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால இன்னும் இதுக்கு முன்னால் கொடுக்கவே முடியாதுன்னு இருந்துச்சு, இப்போ கொடுக்க முடியும், கொஞ்சம் தாமசம் அடையும், அவ்வளோதான். 10ஆம் தேதி கொடுக்கறது 20ஆம் தேதி கொடுக்க வேண்டியிருக்கும், ஆனால் கொடுக்க முடியாத நிலை இப்பொழுது கிடையாது. அந்த நிலை மாறிவிட்டது. குடும்ப அமைப்பு நிறைய பேருக்கு குடும்பம் அமையாமலே போய்கிட்டு இருக்குது. அந்த குடும்ப அமைப்புகள் வந்து இப்போ தேடி வரும், சந்தர்ப்பங்கள் நல்லபடியாக கூடி வரும். அது வந்து ஒரு ரகசிய வாழ்க்கையாக போனாலும் கூட நாளைக்கு வந்து அது திருமணத்தில் கொண்டு போய் முடியக்கூடிய கட்டாயம் வந்துடும். இந்த திருமணத்தில் முடியக்கூடிய கட்டாயம் என்பது இந்த 11ஆவது மாதத்துக்கு பிறகு, இந்த ராகு கேது பயிற்சி ஆகுதுன்னோ அந்த 11ஆவது மாதத்துக்கு பிறகு அந்த குடும்ப அமைப்பாக மாறிவிடும்.
அது வரைக்கும் இந்த லவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காதல் கீதல் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நவம்பர் மாதம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு அந்த திருமண வாய்ப்புக்கு வந்துடும். அந்த மாதிரி வருது. அடுத்து 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இளைய சகோதரர்கள் மூலமாக ஏற்பட்டு வந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், அதே போல் சொத்து பத்துக்கள் பிரச்சனைகள், இல்லை உறவு சண்டைகள், அதாவது பங்காளிகள் பிரச்சனைகள், சண்டைகள் இருக்கு இல்லையா, அந்த சண்டைகள் அப்படிங்கிறது இப்போ இளைய பங்காளிகள் மூலமாக, உடன் பிறந்தவர்கள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க இந்த மாதிரியான பங்காளிகள் மூலமாகவும் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வந்து தான் போகும். இதுவும் கிட்டத்தட்ட சனிப்பெயர்ச்சி ஆகி ஒரு 10 மாத காலங்களுக்குள்ள அந்த மாதிரி இருக்குது. அதன் பிறகு அது ஓய்ந்து விடும். அது வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். 11ஆவது மாதம் 10 மாதம் கழித்து 11ஆவது மாதம் அந்த மாதிரி சனிப்பெயர்ச்சி அடைந்து 10 மாதம் அப்படி கணக்கு வச்சுக்கிடணும். ராகு கேது பயிற்சியை இப்போ இந்த இடத்துல கொண்டு வர வேண்டாம். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல அந்த சனி பெயர்ச்சி ஆகி போய் உட்கார்றாரு. இதுவரைக்கும் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. உங்களுக்கு கட்டமைச்சு நடக்கும்போது இளையவர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்துச்சு. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு அவங்க 6ஆம் இடத்துல சனி இருந்துச்சு. ஆகையினால அது கொண்டாட்டமாக இருந்துச்சு. இப்போ 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல வந்ததுனால சனி இப்போ அவங்களை பீடிக்கக்கூடிய கட்டத்தில் வந்திருக்கு. அவங்களுக்கு கண்டச்சனி போல. உங்களுக்கு அட்டம் சனி விடுதலை ஆயிடுச்சு, அவங்களுக்கு கண்டச்சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இருக்கின்ற காரணத்தினால இப்போ அவங்களுக்கு குடைச்சல் ஆரம்பிக்கும். குடைச்சல் ஆரம்பித்து உங்களுக்கு போர்க்கணைகள் வரும். இந்த போர்க்கணைகள் கடைசியில் என்ன ஆகும்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் இழந்ததையும் சேர்த்து இப்போ வர வேண்டியதை சேர்த்து மொத்தத்தில் சனிப்பெயர்ச்சி அடைந்து 10 மாதம் கழித்து 11ஆவது மாதம் உங்களுக்கு சேரும். இதுதான் விஷயம். ஆக இளைய சகோதரத்தோடு ஒரு சண்டை இருக்குது. அந்த சண்டையினால் உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். முழுமையான பாத்தியதை அனுபவிக்கக்கூடிய பாத்தியதை சேரும். இது போக முயற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை, 3ஆம் இடத்தை வச்சு தான் முயற்சின்னு சொல்லணும். அந்த முயற்சி, பிரயாணங்கள், வெளிவட்டாரத்திலே உள்ள காம சுகங்கள், இவைகளெல்லாம் அந்த 3ஆம் இடத்தை வச்சு பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால முயற்சிகள் எல்லாமே அந்நிய மதம், அந்நிய ஜாதி இவர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அந்நிய நண்பர்கள் உங்களுக்கு நிறையா பெருகுவாங்க. அதே போல பயணங்கள் அப்படிங்கிறது முரட்டுத்தனமான பயணங்கள் வேண்டாம். நிதானமான பயணம் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். கடகராசிக்காரங்க அதிவேகமாக பயணம் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கும் தாய்மை உள்ளம் என்பது உங்களுக்கு அடிப்படையிலே இருக்குது. ஆகையினால இந்த சிம்ம ராசிக்காரங்க போல் அந்த வேகம் காட்ட மாட்டீங்க. உங்களுக்கென்று ஒரு அமைதியான சூழ்நிலை, நிதானம், அதாவது அக்கம் பக்கத்தில் அப்படியே ரசிச்சுட்டு போகணும் அப்படின்னு சில வீடியோக்களில் பேசுவேன். 2 வீலரில் போனால் அப்படியே ஜம்முன்னு அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு நைஸாக போகணுமே தவிர விரட்டி பிடிச்சிக்கிட்டு எங்கேயோ போய் டம்முன்னு போய் முட்டி மோதுறதை விட நிதானமாக எல்லா சுற்றுப்புற சூழ்நிலைகள்லாம் அனுபவிச்சுக்கிட்டே போகணும். அதுதான் முக்கியம். ஆக அந்த ரம்மிய சுற்றுப்புற சூழ்நிலைகளெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே போகிறது ஒரு இன்பமயமான ஒரு பிரயாணமாக அது அமையும். எப்பயுமே கடகத்தை பொறுத்தமட்டில் கடகராசியிலே பிறந்த ஆண்கள் பெண்கள் பொதுவாக அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கிறேன். அது வரவேற்க தகுந்தது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல உங்களை பொறுத்தமட்டில் பிரயாணத்தினால் நல்ல வெற்றிகளை கொண்டு சேர்க்கும். அதே போல இதுல அந்த வெளிவட்டார தொடர்புகளின் மூலமாக வரக்கூடிய காம சுகங்கள் அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே அந்த பிறவி லட்சணம். அதாவது நீங்கள் வாங்கி வந்த வரத்தை பொறுத்து, முந்தைய கர்மம் விட்ட குறை தொட்ட குறைன்னு அதை சொல்லுவா. அந்த மாதிரி விட்ட குறை தொட்ட குறையில் உள்ளவங்க எல்லாமே மீண்டும் உங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளாக வந்துடும். அது அடைந்து இணைந்து அந்த சுகத்தை பெறக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் எப்போ வரும் அப்படின்னா, இப்படிப்பட்ட காலகட்டங்களெல்லாம் சேரும். இது இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அமையவிருக்கின்றது. ஆகையினால அந்த இருட்டு வாழ்க்கை, அதாவது மறைமுக வாழ்க்கை சுகம் அப்படிங்கிறதும் ரொம்ப திருப்தியாகவும் நல்லபடியாகவும் அமைஞ்சு காணப்படுது. என்றாலும் கூட அது எப்பயுமே யாரையும் பாதிப்பு செய்யக்கூடாது, பாதிப்படைந்து விடக்கூடாதுங்கிற காரணத்தினால ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு அவைகளெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு உடைய பயணத்தை வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்தபடியாக 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தாய் சுகம், கல்வி, வண்டி, வாகனம், வீடு, செல்வம், செல்வாக்கு அப்படின்னு குறிக்கக்கூடிய வீடு, இவைகளில் இருந்து வந்த சில பிரச்சனைகள். இப்போ தாயாருக்கு ஏற்கனவே அந்த ரொம்ப 8ல் சனி இருக்கும்போது எந்த கிரகம் 8ல் சனி வந்தாலும் தாயை அட்டாக் பண்ணும்.
இதில் சனி வந்துச்சுன்னா கடுமையாக அட்டாக் பண்ணும். அப்படிப்பட்ட தாக்கத்தில் இருந்ததுனால தாயாருக்கு ரொம்ப உடல்நிலை கொஞ்சம் மோசமாகத்தான் போயிருக்கணும். சில பெண்களை தாய்மார்களை பொறுத்த மட்டில் சுகர் கம்ப்ளைண்ட்டு, மூட்டு வலி பிரச்சனைகள் இந்த மாதிரி தாயாருக்கு ரொம்ப வந்திருக்கு. என்னென்னா இந்த வெள்ளை சர்க்கரை அந்த மாதிரி சாப்பிடக்கூடியதெல்லாம் மாறிட்டாங்க எல்லாருமே. நாட்டு சர்க்கரையிலேருந்து வெள்ளைச்சரைக்கு வந்து மாறி எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு. அதே போல் அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் அந்த இயற்கைக்கு புறம்பாக பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்டதை உபயோகிக்கின்ற காரணத்தினால் அதுவும் பெரும்பாலான பெண்களை பாதிப்படைய செய்து விட்டது. இதெல்லாம் தெரியாமத்தான் மூட்டு வலிக்குது, அந்த வலிக்குது, இந்த வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இயற்கைக்கு மாறுதலாக செய்கின்ற காரணத்தினால இது வந்து வாழ்க்கை வந்து வாடிக்கையாக போயிடுச்சு. இதிலிருந்து மாறுபடக்கூடிய தன்மையில் இந்த மாதிரி விழிப்புணர்ச்சி உண்டாகணும். அந்த காலத்தில் பெண்கள் அந்த துணி, அந்த காட்டன் துணியைத்தான் உபயோகப்படுத்தினாங்க. இப்பயும் காட்டனில் வந்திருக்கு. அதெல்லாம் அது இப்போ பிளாஸ்டிக்கில் 50 ரூபானா அது 100 ரூபாயா இருக்கும். அது குறிப்பிட்ட இடத்துல தான் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதனால் கிடைக்கிறது உடனே கிடைக்கிறது இந்த 50 ரூபா கெடுக்கக்கூடிய தன்மை உள்ளது உடனே கிடைக்குது. அதை பயன்படுத்தி நிறைய பெண்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் நோயாளிகளாகவே மாறிட்டாங்க. இவைகள்லாம் அடிப்படை உண்மைகள். இவைகளை புரிந்து கொண்டு கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்லது. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக பெண்களை பொறுத்த மட்டில் கொஞ்சம் உங்களுக்கு உண்டான நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்கப்பெறும். அதன் மூலமாக அந்த தாய்மார்கள் வந்து நலமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகராசியிலே பிறந்த குழந்தைகள் ஒன்று படிக்க மாட்டேங்குதும், படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டேக்கு அப்படின்றக்கும், இல்லை மண்டையில் இருந்தாலும் பரீட்சை நேரத்தில் வந்து அதை விட்டுருந்தாங்க அப்படிங்கிற குறைபாடுகள் நிறையா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பார்த்துருக்குறேன். நிறைய ஜாதகங்கள் வந்திருக்கு. அதை பார்த்ததுனால சில பேருக்கு வந்து தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகா பயிற்சிகளை ஒரு சிம்பிளாக அவங்களுக்கு தகுந்தபடி சொல்லி கொடுத்து அதில் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். அதே போல் உங்களுடைய அந்த கடகராசியிலே பிறந்த பிள்ளைகளை அவங்க பெற்றோர்கள், நீங்கள் இப்போ பெற்றோர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு அரை மணி நேரம் யோகா அந்த மாதிரி கற்றுக் கொடுக்க பாருங்கள். அதுக்குண்டான ஆசனம் வச்சு கற்றுக் கொடுங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் படிப்பில் கெட்டிக்காரத்தன்மையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ அடைபட்டு கிடந்த வாய்ப்புகள் விலகிவிட்டது. அடைபட்டது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதை 8ல் இருந்த சனி ஓப்பன் ஆகி 9க்கு வந்துட்டார். ஆகையினால இனி வந்து தடை கிடையாது, மனத்தடை. அது தடை என்றால் மனத்தடை. மனசில் இருந்த அந்த குறுகலான சில எண்ணங்கள் அந்த பிள்ளைகளை விட்டு அகன்றுவிடும். கெட்ட நண்பர்கள் சேர்க்கைகளும் விலகிவிடும். அதன் மூலமாக கல்வியில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். அடுத்தபடியாக கல்லூரியில் படிக்கக்கூடிய ஆண் பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு இருந்து வந்த சில இடையூறுகள் விலகியதனாலே எல்லா பரீட்சையிலும் என்னென்ன அரியர்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் முழுக்க எடுத்து பாஸ் பண்ணிடலாம். நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வியில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி கொடுப்பார். அடுத்தபடியாக நிலபுலன்களில் இருந்து வந்த தாக்கம். சில பேருக்கு வந்து இடத்த அட்வான்ஸ் போட்டதோடு நிற்கும், அது இழுபறியில் இருந்துக்கிட்டு இருக்கும். நீ பணத்தை கட்டியா நான் விற்கட்டா, பணத்தை கொடுக்கியா விற்கட்டான்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்க. பணம் உங்களுக்கு கிடைக்காமே தட்டழிஞ்சு போய்கிட்டு இருப்பீங்க. இன்னும் சில பேர் வீட்டுக்கு அட்வான்ஸ் போட்டு அது நிறைவேறாமே கிடைக்கும். சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க, ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சம் போல சோறு வந்ததுக்கப்புறம் ஏதாவது சில இடையூறுகள் ஏற்பட்டு அது தடையாகவே இருந்துண்டு இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு உள்ளாக இவைகளை எல்லாம் சரி செய்யப்பட்டு ஒன்று அந்த பாதியில் நிற்கிற கட்டடத்தை வித்துட்டு வேற இடம் வாங்கி கட்டுவீங்க, அல்ல வேற வீடு வாங்கி. அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும். உங்களுக்கு சொந்த மனை வாங்கி வீடு கட்டணுமா இல்லை வீடாகவே விலைக்கு வாங்கணுமாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரியும். அதை பார்த்துக்கிட்டு முதல்ல இறங்கி இருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும். வீடாகத்தான் வாங்கணும்னு இருந்திருக்கும். மனை வாங்கி கட்டக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கு. அதுவும் ஜாதகத்திலே தெரியும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மனை வாங்கி போட்டு கட்டடம் கட்டும்போது பாதிக்கு மேலே போக விடாமல் தடுத்துரும். அதுதான் உண்மை. அப்போ ஜாதகத்தை நீங்கள் முதல்ல ஆராய்ச்சி பண்ணலை. அதை ஆராய்ச்சி பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டிய வீடு தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இதை வித்துட்டு புதிய கட்டடத்தையே வாங்கிக்கிடலாம். அந்த மாதிரி யோகா அமைப்பு இப்போ வந்துருச்சு. அதுலேருந்து மாறிடுவீங்க. அந்த சிக்கல்கள் வந்து விடுபட்டு விடும். அதுபோல் அந்த மனைகளில் உள்ள பாதிப்பு, அந்த கட்டடங்களில் இருந்த பாதிப்பு, அட்வான்ஸ் போட்டு பாதியில் கிடக்கிறதெல்லாம் சரி செய்யப்பட்டு முழுமை பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியானது கொடுப்பார்.
கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்குள்ள 3வது மாதம் பேச்சுன்னா 10 மூசும் 13 கிட்டத்தட்ட 2027 ஜனவரிக்குள்ள இதெல்லாம் கொடுப்பார். அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா பயிற்சி அடைந்த ஒரே மாசத்துல இதெல்லாம் நடக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டுறக்கூடாது. சில பேருக்கு நடக்கும், அது தசா புத்தியினுடைய அடிப்படையில் வந்துடும். அதுக்காக எல்லாருக்குமே நடக்கும்னு எண்ணிடக்கூடாது. கிட்டத்தட்ட 2027 ஜனவரிக்குள்ள நீங்கள் நினைத்த இடையூறுகளெல்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். இது போக வண்டி வாகனங்கள்ல இருந்த குழப்பங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இவைகளெல்லாம் விடுதலையாகி நல்ல வண்டி வாகனம் வாங்கி அனுபவிக்க செய்வார் இந்த அதாவது பாக்கிய சனி. அந்த மாதிரி யோகம் ஏற்படும். அடுத்தபடியாக 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல அந்த சனி இருக்கின்ற காரணத்தினால இந்த பள்ளத்துல விழுந்தவன் அதில் பாதாளத்துல விழுந்தாச்சு, ஒரு வாரமா அங்க கிடக்கிறாரு, யாரும் எட்டி பார்க்கல. ஒரு வாரம் வரைக்கும் உள்ளே கிடந்தவர் பயமும் பசியும் தாகமும் ஏற்பட்டு அந்த மயக்க சூழ்நிலையில கிடப்பார், பிரச்சனை இல்லாம கிடப்பார். அவரை ஒரு 8ஆம் நாளோ 10ஆம் நாளோ ஒருத்தர் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்து ஆளுக்கு உயிர் இருக்கான்னா உயிர் இருக்குயா அப்படின்னு கீழே அதில் போய் பார்த்துட்டு மேலே கொண்டு ரெக்டிஃபை பண்ணியாச்சு. அப்படி பண்ணதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓட முடியும்? திடீர்னு ஆகா எந்திரிச்சு வந்தாச்சு, தரையில் போட்டாச்சு, எந்திரிச்சு ஓடுறேன் அப்படின்னு ஓட முடியுமா? அதுக்கப்புறம் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லி ஒரு வாரம் 10 நாளுக்கு எல்லாம் குளுக்கோஸ் அது இதுன்னு ஏற்றி அதுக்கப்புறம் தெம்பு உண்டாகி அந்த மாதிரியாக. இப்போ உற்றார் உறவினர்கள் அப்படின்னு என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த அட்டமச்சில் நிறையா செல்வாக்கை இழந்திருப்பீங்க, செல்வத்தை இழந்திருப்பீங்க. உங்களை பார்க்கும்போதெல்லாம் உறவினர்கள் ஒரு மட்டமாக அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இன்னொருத்தரை பேசுறது போல உங்களுக்கு படட்டும்னு உங்களை நையாண்டி பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களெல்லாம் அட்டமச்சினி விலகின உடனே அடேங்கப்பா நல்லா வந்துட்டியப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ கூட என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசம் பெறக்கூடிய அளவு வரணும். அதான் மேலே எந்திரிச்சு போட்ட உடனே எந்திரிச்சு ஓட முடியாது. அதுக்கப்புறம் பிராணன் கொடுக்கணும், குளுக்கோஸ் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் நடக்கணும், மருத்துவம் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஆசுவாச நிலைமைக்கு வரும். அதுபோல நீங்கள் அட்டமச்சனி முடிஞ்ச பின்னும் கூட அந்த சொந்த பந்தங்கள் ஒரு மாதிரியாத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மறந்துடாதங்க. அவர்களை நம்ப வேண்டாம். அட்டமச்சல் உங்களை அதாவது எவ்வளவோ பேசிட்டு போயிருப்பாங்க, கடுமையாக பேசிட்டு போயிருப்பாங்க, உங்களோடு சண்டை போட்டுட்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதான் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தல சனின்னு சொல்கிறோம் இல்லையா, அவமானப்படுத்தியிருப்பாங்க. அப்படி அவமானங்களெல்லாம் தாங்கிய உங்களுக்கு இப்போ சனிப்பெயர்ச்சி ஒரு தெம்பை கொடுத்துருக்கும். இந்த தெம்பின் வீரியம் எப்போ வேலை செய்யும்னா 27 பிறந்த உடனே வேலை செய்யும். அப்பத்தான் அந்த சொந்தங்களை நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கட்டம். நான் வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு அறிஞர் சொல்றார் இல்லையா, அது போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இல்லை நான் உயர்ந்து காட்டிவிட்டேன் அப்படின்னு நீங்க மார்தட்டி நிற்கக்கூடிய காலம் வந்து விட்டது. அதுக்குண்டான ஆரம்பம் இது. அதான் பொழுது விடிஞ்சிருக்கு. இன்னும் போக போகத்தான் சூரியன் மேலே எந்திரிச்சு நல்ல சுள்ளுன்னு வெயில் அடிக்கும். வெயில் அடிக்கும் பொழுதுதான் தாமரை மொட்டுக்கள் விரியும், வெடிக்கும். அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது. அவங்களை பார்த்து நீங்கள் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு வந்து கொண்டு இருக்கிறது. 5க்கு 5ஆம் வீடு. இப்போ குலதெய்வத்தை கூட நீங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு கூட போக முடியாத அளவுக்கெல்லாம் பல தொந்தரவுகள் இருந்திருக்கும். கோயிலில் கூட சண்டை வந்திருக்கும். இந்த மாதிரியெல்லாம் சில பேருக்கு அனுபவம் கிடைச்சிருக்கும். ஏன்னா 8 அட்டமத்தில் சனி இருக்கும்போது தொட்டதெல்லாம் கெட்டு போயிருக்கும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட அட்டமச்சனி விலகி விட்டதனாலே இனி படிப்படியாக உங்கள் காலம் பிறக்கின்றது. சத்ருக்களை நீங்கள் தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கிறதே தவிர இப்பொழுதே வந்து கொண்டு இருக்கிறது. ஆக உங்களுடைய மனம் உற்சாகம் தெம்பு கிடைத்து கொண்டு இருக்கும். உறவினர்களிடையே நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தேடி வருகின்றது. இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுவரை பொறுமையா இருங்க. 5க்கு 5ஆம் இடத்துல சனி அப்படிங்கிற காரணத்தினால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட சில பேருக்கு வரும். ஏன்னா அட்டமச்சனி காலங்களில் சரியா சாப்பிட்ருக்க முடியாது, சரியா தூங்கியிருக்க முடியாது. ஆகையினாலே ஏற்பட்ட மன குமுறல்கள், இதன் மூலமாக உடல் கெட்டு போயிருக்கும். ஆகையினாலே வயிறு பாழடைந்திருக்கும். எல்லாம் காரணத்தில் அங்கே வயிறைத்தான் கொண்டு போய் காட்டும். வயிறு தான் ஒர்க் ஷாப் பூரா இருக்குது. கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆகையினால அங்கே தான் பாதிப்பு. அந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சனி கொடுப்பார். ஏன்னா குருவுடைய வீட்டில் தான் போய் இருக்கிறார்.
ஆகையினால் இந்த வாய்ப்பை கொடுப்பார், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிதானமாக நல்லபடியாக முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. பிள்ளைகளுக்காக இப்ப செலவுகள் கடுமையாக ஏற்பட்டாலும் அது நல்ல செலவாக இருக்கும், மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல கல்லூரி கிடைச்சிருக்கும், அதுக்குண்டான பணம் கையில் இருக்காது, கடன் வாங்கித்தான் கட்ட வேண்டியிருக்கும். இது உண்மை, அப்படித்தான். ஆனால் இது வரைக்கும் கூட நல்ல கல்லூரி கிடைக்குமாங்கிற சந்தேகம் ரொம்ப இருந்திருக்கும். பிள்ளை மார்க் எப்படி வாங்குதோ அப்படிங்கிற பயத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ மார்க் வந்திருக்கும், நல்ல மார்க் கிடைச்சிருக்கும், ஆகையினாலே நல்ல கல்லூரி கிடைக்கும். அதுக்குண்டான தகுதி நம்மகிட்ட இல்லையேன்னு நினைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பம் கடன் கிடைக்க பெற்று அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்லூரியிலேயே சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே போல தான் திருமண வாழ்க்கை. நல்ல வரன் கிடைக்கலையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. சில பேர் ஆண்களை பெற்று கூட நல்ல வரன் கிடைக்கலையேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பெண் பிள்ளையை வச்சுக்கிட்டு நல்ல உயர்ந்த இடம் வந்திருக்குது. பெண் பிள்ளையை கொடுக்கும்போது எப்பயுமே உயர்ந்த இடத்துல கொடுக்கணும். பெண் பிள்ளை எடுக்கும் பொழுது நம்மளை விட தாழ்ந்த இடத்துல பெண்ணை எடுக்கணும். இதுதான் எப்பயுமே ஆதி காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சூட்சுமம். தன் பெண்ணை கொடுப்பது தனக்கு உயர்ந்த இடத்துல கொடுக்கணும். தனக்கு பையன் இருக்கிறான், பையனுக்கு பெண்ணை எடுக்கும்போது தன்னை விட தாழ்ந்த இடத்துல பெண்ணை எடுக்கணும். இப்படி எடுத்தீர்களே ஆனால் அந்த வாழ்க்கை சுகமாகும். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இப்ப பிள்ளைகளுக்கு வந்திருக்குது. ஆகையினாலே நீங்கள் நினைத்தபடி அந்த காரியங்கள் நடக்கும். பட்சை கடன் வாங்கித்தான் எல்லா காரியங்களையும் நடத்த வேண்டிய சூழ்நிலை. நிச்சயமாக அந்த கடனும் அடைபடையக்கூடியதாகவும் அமைப்பார். பயப்பட வேண்டாம். இறைவனுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு சூழ்ந்து வருகின்றது. அடுத்து 6ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினால வாங்கின கடன்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படிப்பட்ட கடனை வாங்கித்தான் வாழ்க்கையை ஒப்பேற்ற முடியும் அப்படிங்கிற கட்டத்தில் தான் இது வரைக்கும் போய்கிட்டு இருந்திருப்பீங்க. என்ன வெளியே தெரியாது நிறைய பேருக்கு. கடகராசியில் பிறந்தவங்க இல்லையா நீங்கள்? ஆகையினால வெளியே தெரியாது. வெளியில் அவமானப்பட்டு வந்திருப்பீங்க, வீட்டுக்குள்ளே காட்ட மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய கிரகஸ்தர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. ஆக இந்த காலகட்டத்தில் அது வெளிப்படுத்தி அதை கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் கொடுப்பார். 6ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த கடன்கள் முற்றிலும் அழியக்கூடிய கட்டம் வந்துவிட்டது. நீ பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். துணிந்து அதுக்கு ஒரு டயத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வரவுகள் கிடைக்கப்பெற்று கடனை அடைத்து விடுவீர்கள். சத்துருக்களையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை உங்களுக்கு இப்போது உண்டாகும். அந்த யோகம் இப்பொழுது பிறந்து விட்டது. நோய் நொடிகள் மெல்ல மெல்ல குறையும். திடீரென்று குறையாது, மெல்ல மெல்ல குறையும். ஆரோக்கியம் மெல்ல மெல்ல உங்களுக்கு வந்து சேரும். 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த திருமணம் ஆனவர்கள் பொறுத்தமட்டில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்ப எந்த காரியமும் இருக்காது. எப்பேற்பட்ட காரணமும் இருக்கு. பெரிய காரணமெல்லாம் இருக்காது. சாதாரண ஒரு விஷயத்துக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை தொடங்கி அது கொஞ்சம் கொஞ்சமா ஊதி பெருசாக்கி கடைசியில் 2 குடும்பத்துக்கும் கூட கடுமையான பகை ஏற்பட்டு டைவர்ஸ் ஆகிருக்கும். சில பேருக்கு டைவர்ஸில் இருக்கும். சில பேருக்கு டைவர்ஸுக்கு கொடுப்போமா அப்படின்னு கூட சில பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகி உங்களுடைய ஆழ் மனசில் என்ன அந்த பெண் மீது இருக்கிறதோ, அந்த மனைவி மீது இருக்கிறதோ, அந்த உண்மையான முகம் இப்போ வெளிப்படும். அதை உணர்வீர்கள். உணர்வதன் மூலமாக சமாதானம் பேசி அழைத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு சேருகின்றது. மனைவியும் அந்த கோவிச்சுக்கிட்டு போன மனைவியும் திரும்ப வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்துவிடும். ஆகையினாலே குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அதன் மூலமாக சுகபோகம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போல திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சில பேர் காதலிச்சு ஏமாந்து போயிருப்பாங்க. சில பேருக்கு காதலிச்சும் கடைசியில் காதலி எங்கே போனான்னே தெரியலையா அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. எப்படியும் வருவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர். இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது கூட்டாம்போக்கில் ஒரு நம்பிக்கை, அவன் எங்கேயும் போக மாட்டா, நீ அவ்வளவு நேசிச்சா வந்துருவா அப்படின்னு அந்த ஒரு முழு மூச்சோடு நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய சில பேருக்கு நிச்சயமாக திடீரென்று முன்னால் நிற்பா. அந்த மாதிரியான ஒரு சீன் அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல சனி சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். ஆகையினால அந்த எதிர்பார்க்கப்பட்ட காதல் நிறைவேறிவிடும். சில பிரேக்கப்பான காதல் கூட திரும்ப மறுபடி சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்துடுத்து. ஆகையினால் உங்களுடைய காதல் வெற்றி கதையாக மாறிவிடும். கண்டிப்பாக மனமேடையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இது போக வரம் தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவுமே செட் ஆகலை, எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு சாமி, ஒன்றும் நடக்க மாட்டக்குன்னு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் சரி, அதே போல் எல்லாமே
டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சாமி, 1 வருஷம் ஆச்சு, மறுபடியும் வரன் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே செட் ஆக மாட்டேக்கு அப்படின்னு ரீமேரேஜுக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அவைகளெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். மணப்பெண் கிடைப்பாள். அதே போல் 2ஆம் கல்யாணம் பண்ணக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அருமையான மனைவி கிடைக்கக்கூடியதாக அமையும். அவளும் டைவர்ஸ் ஆகி 2ஆம் தாரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களாக அமையும். அப்படிப்பட்ட உங்களுக்கு திருமணம் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது. இது போக நண்பர்கள் நிறைய பேர் கலண்டு போயிருப்பாங்க அட்டமச்சனியில். இதெல்லாம் எல்லா ராசிக்கும் இப்படி பொருந்தும். ஏன்னா அட்டமச்சனி எந்த ராசிக்கு நடக்குதோ அந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் உண்மையான நண்பர்கள் யார் அப்படிங்கிறது 100 நண்பர்கள் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் தான் தங்குவாங்க. 97 பேரும் காணாமல் போயிருப்பாங்க. இதுதான் உண்மை. இன்றைய உலக காலகட்டத்தில், கலியுக காலகட்டத்தில் நாம் சிரிக்கிற வரைக்குத்தான் நண்பர்கள் கூட இருப்பாங்க. நம்ம லேசாக கண்ணை கசக்கிட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அதுபோல் ஒரு மரத்தில் பழங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லா பறவைகளும் வந்து உட்காரும். பழங்கள் ஒன்றுன்னா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா பறவைகளும் காணாமல் போயிடும். 1-2 பறவைகள் மட்டும் இந்த பழம் கொடுத்த மரம் அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தையே காத்துக்கிட்டு இருக்கும். மறுபடியும் இந்த காய் காய்க்கும், மறுபடியும் நம்ம பழம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதோட நம்பிக்கையோடு இருக்கும். அதுபோல் சில நண்பர்கள் மட்டும்தான், ஒரு சில நண்பர்கள் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் வந்து புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். இப்போ உங்களுக்கு அனுபவம் நிறையா கிடைச்சிருக்கும். இப்போ நண்பர்களாக சேரும்போதே ரொம்ப யோசனை பண்ணுவீங்க, ரொம்பையும் பழக மாட்டீங்க, விட்டுருவீங்க. மறுபடியும் தொடர்ந்து வரும் பொழுது அந்த நல்ல நண்பன் தான் அப்படின்னு சொல்லி புதிய நண்பர்களை ஏற்றுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட காலம். அதேபோல காதல் அப்படிங்கிறதும் இதுவரைக்கும் ஏமாந்தது போதும், இனிமேல் நல்ல பெண்ணாக இருந்தால் காதலிப்போம் அப்படிங்கிற கட்டம் வந்திருக்கும். அதைவிட அனுபவம் கூடுனதுனால நேரடியாக திருமணத்துக்கே முயற்சி பண்ணுவீங்க. அந்த மாதிரி போகும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வெற்றியாக முடியும். கூட்டணி சேர்ந்து தோல்வியுற்றவர்கள் அது போனது தான். இந்த தொழில், வாணிபம், வியாபாரத்தில் வந்து கூட்டணி சேர்ந்து உடைந்து போயிருக்கும் சில பேருக்கு. அது போனது தான். இனி அது வந்து ஒன்று சேராது. புதிய கூட்டணி சேருவதா வேண்டாமா அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு கூட்டணி அமைக்க வேண்டும். எப்படிப்பட்ட காலத்திலும் கூட்டணி அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளவு கேடு வந்தாலும் அந்த கூட்டணி உடையாது. அந்த கூட்டணியே சேரக்கூடாதுன்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது நீங்கள் கூட்டணி சேர்ந்தேன்னு சொன்னால் அந்த அட்டமச்சனி கண்டச்சனிலே எல்லாம் கலண்டு போயிருக்கும். அந்த மாதிரி போயிருக்கும். ஆகையினால கூட்டணி மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு சரியா தப்பா அப்படிங்கிற ஜாதகத்தை பார்த்து அதன்படி சேருவது நல்லது. இந்த போன கூட்டணி வந்து திரும்ப வராது. உடைந்த கண்ணாடி, அது அவ்வளோதான், போனது தான். திரும்ப ஒட்டாது, உரசாது, ஒட்டவும் வைக்கவும் முடியாது. ஆகையினால புதிய கூட்டணி சேரும் பொழுது கூட்டணி ஆகுமா ஆகாதா என்பதை உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணி கொண்டு அதுக்கு தகுந்தவாறு சேருங்கள். அடுத்தபடியாக 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே உங்களை தூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, வசவுகள் நாறிட்டு போயிருக்கும். சில பேருக்கெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கெல்லாம் கடன் தொல்லைகளால் அந்த ஏச்சு பேச்சுக்கள்லாம் வாங்கியிருக்கும். அவைகள்லாம் திருப்பி தரக்கூடிய கட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. கடனை திருப்பி கொடுத்துட்டு வாங்குன்னு வாங்கக்கூடிய, லெஃப்ட் ரைட் வாங்கக்கூடிய ஒரு கட்டம் இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனாலும் உங்களுடைய மனம், ஏற்கனவே சொல்லியிருக்க தாய்மை உள்ளம் கொண்ட மனம், மன்னித்து மறக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. ஆகையினாலே பழி வாங்கும் குணம் உங்களுக்கு வராது. ஆக இது இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அதன் மூலமாக உங்களுக்கு வேறு விதமான நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினால இதுவும் சின்ன வீடு செட்டப் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. கவனமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள். 9ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாரை பொறுத்த மட்டில் சில பேருக்கு வந்து நோய் நொடிகள் அட்டமச்சல்ல தாய்க்கும் தந்தைக்கும் வந்திருக்கும். இருந்தாலும் தந்தையை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மென்மை போக்கை கடைபிடிப்பது நல்லது. தாயை கடுமையாக பாதிச்சிருக்கும், தந்தை ஓரளவு தான் இருந்திருக்கும். இப்போ சனி அந்த 9ஆம் இடத்துக்கு ஜென்மத்தில் வந்து இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயம். உங்களுடைய பாக்கியம் அப்படிங்கிறது அந்நிய வகைகளில் தான் உங்களுடைய பாக்கிய சுகபோகத்தை அனுபவிக்க முடியும். அந்த சொந்த பந்தங்களிடையே காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி தான் இருக்கும். அதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு பயணம் சிறப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ளே உள்ள பயணம் சுமாராகத்தான் இருக்கும். 10ஆம் இடத்திற்கு அடுத்தபடியாக 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரத்திற்காக மீண்டும் மூலதனங்களை போட வேண்டிய செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் உங்களுக்கு வெற்றி வாகையை கொண்டு வந்து சேர்க்கும். ஏற்கனவே அடிபட்டு போயிருப்பீங்க. இனி புதிய மூலதனத்தை போட வேண்டிய நிர்பந்தம் பட்சே அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். தேடி வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய கட்டம்.
அடுத்தபடியாக உத்தியோகத்திற்காக நீ சில பேருக்கு வந்து உத்தியோகத்தில் நிறைய தொல்லைகள் இருந்து நீங்களே ரிசைன் பண்ணியிருப்பீங்க. சில பேர் அதான் டார்ச்சர் கொடுத்து 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 நீங்களாவே ரிசைன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி போக வச்சுருப்பாங்க. சில பேருக்கு வேலை கிடைச்சி அந்த மாதிரி ஆயிருக்கும். வேலை கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க. கிடைச்சி சில பேர் வேலையே வேண்டான்னு தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. சில பேருக்கு வேலை கிடைச்சி அது வேற ஒரு பழி சுமத்தப்பட்டு அதன் மூலமாக வெளியேற்றப்பட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய கஜாமுஜாலாம் நடந்திருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ இந்த கட்டத்தில் உத்தியோகம் கிடைப்பது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கு. அது நிறைய ஜாதகங்கள் என்கிட்ட பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. நிறையா அதை பார்க்கும்போது நிறைய வருத்தப்பட்டேன். அதுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கலாம் சாமி அப்படின்னு நிறைய பேர் குமுறல்கள், இந்த தாய் தகப்பனுடைய குமுறல்கள், வேலை பார்த்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட குமுறல்கள் கேட்டதுனால எனக்கும் அது கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இனி வராது. இப்பொழுது கிடைக்கக்கூடிய உத்தியோகம் ஸ்டாண்டர்ட் ஆகும், நல்ல முன்னேற்றமாக இருக்கும். பயப்படாமல் தைரியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொண்டு பணியில் தொடரலாம். சில பேருக்கு பணி ஆணை தேடி வரும். அந்த மாதிரி இருக்குது. போட்டித் தேர்வுகளில் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி ஆணை கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தமட்டில் நான் தனி வீடியோ போட போகிறேன். அதனால் பெண்களுக்கு இதில் சொல்லலை. இது பூராமே ஆண்களை பொறுத்தமட்டில் பொதுவான வீடியோவாக போட்டிருக்கிறேன். பெண்களுக்குன்னு தனிப்பட்ட வீடியோ இந்த செட் முடிஞ்சதுக்கப்புறம் சனிப்பெயர்ச்சி பெண்களுக்கு உண்டான ஸ்பெஷல் பலன்கள் போட போகிறேன். அதில் பார்த்துக்கிடலாம். ஆகையினால ஆண்களை பொறுத்தமட்டில் உத்தியோக அமைப்புகள் இனிமேல் புதியதாக தேடி வரக்கூடிய உத்தியோகம் நிச்சயமாக நிலைக்கக்கூடியதாகவும் நம்பகத்தன்மையாகவும் முன்னேறக்கூடியதாகவும் அமையும். அடுத்தபடியாக அந்த முதலீடு போடக்கூடியவர்களுக்கு மீண்டும் நல்ல முயற்சி, அது வரவேற்க தகுந்தது. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள், முழு வெற்றியை கிடைக்கும். இந்த மூலதனம் புதுசாக செலவழிக்கக்கூடிய மூலதனம் உங்களுக்கு அருமையான லாபங்களை கொண்டு சேர்க்கும். அடுத்தபடியாக 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். லாபத்திற்கு லாபத்திலே சனி இருந்தால் அது சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் 2வது வீடியோவாக போடணும். மணி இப்பவுமே சமயம் போய்கிட்டு இருக்கு. இதை இந்த சனி பெயர்ச்சியின் போது கிரகங்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்கங்கிற பலாபலன்களை செகண்ட் பார்ட்டாக வேணா போடும். இப்போ 11க்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினால தொட்டதெல்லாம் துலங்கும், விளங்கும், விருத்தியாகும். இது வரைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் என்னென்னமோ பண்ணி போயிடுச்சு. வெற்றி கிடைக்கிறது போல வந்துச்சு, கொடுக்கறது போல வந்துச்சு, கொடுக்கறது போல கெடுக்கிறது போல கெடுத்து போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நிறையா தவங்கி தவங்கி விழுந்து விழுந்து பாழா போயிட்டு இருப்பீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் துலங்கும், விளங்கும், விருத்தியாகும். மண்ணை தொட்டா கூட அது பொன்னாகக்கூடிய ஒரு கைராசிக்காரர் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்து அதாவது பாக்கிய சனி நிச்சயமாக பேர் வாங்கி கொடுப்பார். ஏமாற்ற மாட்டார். நீங்கள் பாடுபட்டதுக்கு உண்டான பலாபலன்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு இனி வாழ்க்கை கட்டம் முன்னேற்ற கட்டத்தில் செல்ல வைப்பார். படிப்படியாக முன்னேறுவீங்க. உங்கள் வாழ்க்கை பயணம் இனிமேல் உச்சி கொம்புக்கு போகக்கூடிய உச்சாணி கொம்புல போய் உட்கார வச்சு அழகு பார்க்குப்பார் இந்த சனி பகவான். அப்படிப்பட்ட யோகத்தை அள்ளி வழங்குவார். ஆகையினால நீங்கள் உத்தியோகமானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, நீங்கள் எதில் தொட்டாலும் அது உங்களுக்கு யோகத்தையும் மேன்மையையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடியவர். 12ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அயன சயன போகம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லா, இப்படித்தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஏட்டில் பெண்கள் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு யோகம் வேணும். யோகம் இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ஆக இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சனி 12ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் தொழில் பார்க்கக்கூடிய இடத்தில் அல்லங்கில் வியாபார ஸ்தலத்தில் அல்லங்கில் நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பின் மூலமாக உங்களுக்கு பெண் துணை கிடைக்கும். இது எங்கேயோ தேட வேண்டாம். அவங்கவங்க எந்தெந்த இதில் இருக்கிறீங்களோ அந்தந்த ரூட்ல அது கிடைக்கும் என்று காணப்படுகின்றது. சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாரு. ஆக நல்ல அருமையான பெண் துணை கிடைக்கும். இதுவரைக்கும் அந்த பல இம்சைகளால் சரியாக சாப்பிடக்கூட முடியாமல் இருந்திருப்பீங்க. இப்போ பயிற்சி ஆனதுக்கப்புறம் மனசு நிம்மதி இருக்கும். ஆகையினாலே அருஞ்சுவை உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. அதே போல் நல்ல தூக்கம். இதுவரைக்கும் தூங்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பீங்க. இந்த பயிற்சியின் மூலமாக நல்ல தூக்கம், அதான் நல்ல உணவு, நல்ல தூக்கம், நல்ல போகம்,
இவைகளை அனுபவிப்பதற்கும் ஒரு யோகம் வேணும். கிடைச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு நாமளும் தயாரா இருக்கணும்ல. அந்த மாதிரி உடலும் உள்ளமும் சேர்ந்து ரெடி ஆகுது. அதே போல சந்தர்ப்பங்களும் கூடி வரக்கூடிய காலகட்டமாக விளங்குகின்றது. ஸோ இது ஒரு முக்கியமான கட்டம். இந்த யோக அமைப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக விளங்குது. ஆக எங்கும் தேடி போக வேண்டாம். உங்களுக்குள்ளேயே, உங்களுக்கு அருகாமையிலேயே, உங்கள் சம்பந்தப்பட்டவர்களிடையே அம்மூலமாக வாழ்க்கை துணை அமையும். அப்படிப்பட்டதாக இருக்குது. காம சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகின்றது. எல்லா வளங்களும் உங்களுக்கு கூடி வரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த யோகத்தை கொண்டு சேர்க்கும். அடுத்தபடியாக இப்போ அந்த இதே சரி சுருக்கமாகவே பார்த்துருவோம். நாளைக்கு போடுறத விட, 2வது பார்ட் போடுறத விட இப்பவுமே சேர்த்து பார்த்துருவோம். இப்போ ஜாதகம் இந்த சனி பெயர்ச்சி ஆகின்ற போது ஒரு வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற சுருக்கமாக பேசி பார்த்துருவோம். இப்போ சனி பெயர்ச்சியின் போது உங்கள் ராசி கடக ராசியில் எந்த கிரகம் இல்லை. 2ஆம் இடத்துல சிம்ம கேது, 3ஆம் இடத்துல கன்னி சந்திரன், 4, 5, 6, 7 சுத்தம், 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு. இதில் செவ்வாய் அஸ்தமனம், புதன் வக்ராஸ்தமனம். 9ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரனும் சனியும் அங்கே இருக்கின்றார்கள். 10 சுத்தம், 11 சுத்தம், 12ஆம் இடத்திலே வக்ரம் பெற்ற வியாழன் பகையாக அங்கே இருக்கின்றார். இந்த சூழலில் அந்த அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறச்சே வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருந்துச்சோ அதை வச்சு தான் ஜாதகம், அதை லக்னம்னு கணிச்சு பார்ப்போம். கிரகங்கள் எப்படி இருந்தாலும் லக்னத்தில் சுற்றி எப்படி இருக்காங்கன்னு அப்படி பார்ப்போம். இந்த லக்னம் என்பதை உங்கள் ராசியாக வச்சுக்கணும். அந்த கடக லக்னம் அப்படிங்கிறது போல ஒரு குழந்தைக்கு ஜாதகம் கடிச்சோம்னா எப்படி இருக்கும். லக்னேசன் சந்திரன் 3ஆம் இடத்துல உபயத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த காலகட்டம் சனிப்பெயர்ச்சி அடைந்த அந்த காலகட்டத்தில் உள்ள சமாச்சாரம் ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், லக்னேசன் 3ஆம் இடத்துல இருக்கின்றார், 3ஆம் இடத்துல உபய வீட்டிலே இருக்கின்றார். ஆகையினாலே அது தேய்பிறை சந்திரனாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் மூலமாக நிறைய கடகராசிக்காரர்களுக்கு சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அமைய இருக்கின்றது. நல்ல வளம் சேரும், நல்ல சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, நிறைய சம்பாத்தியம் பெருகும், சொத்து பத்துக்களை வாங்கி போடுவீங்க அப்படின்னு இருக்கு. 2ஆம் இடத்துல 2க்குரிய சூரியன் 8ஆம் இடத்திலே அமர்ந்த போதிலும் அந்த தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே தன தட்டுப்பாடு என்பது வராது. தனம் தாராளமாக புரளும். குடும்ப அமைப்பு வெளிநாட்டில் ஒன்று உள்நாட்டில் ஒன்றுன்னு அப்படி அந்த குடும்ப அமைப்பாக வருகின்றது. இது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து வாக்குஸ்தானம் அப்படிங்கிற கணக்கில் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகின்றது. 2ல் கேது இருக்கின்ற காரணத்தினாலே குடும்ப வாழ்க்கையில் பிசிறு தட்டுது, கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 3, 12 அதிபதி ஆகிய புதன் 8ஆம் இடத்துல இருக்கின்றான். மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. ஆகினாலே முயற்சி பலிதமடையும், பிரயாணங்கள் வெற்றியடையும், காமசுகங்களை நல்லபடியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அயன சயன போக பாக்கியம் திண்ணமாக கிடைக்கும். 4, 11 அதிபதி ஆகிய சுக்கிரன் அவர் 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே ஆடல் பாடல் சினிமா சங்கீதம் நாடகம் நாட்டியம் இந்த துறையிலே உள்ளவர்கள் மிகுந்த பிரகாசம் பெறுவார்கள். பட்டம் பதவிகளை கூட அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, நிறைய பரிசுகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். சொந்த வீடு வாசல் அமைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகின்றது. நல்ல கல்வி மேன்மை ஏற்படும். எந்த போட்டித் தேர்வானாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பாக விளங்குகின்றது. லாபாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்திலே பாக்கியத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடல் கடந்தும் உங்களுடைய லாபங்கள் வரவுகள் நிறைய சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். மூத்தோர் சகோதர சகோதரிகள் மூலமாக யோக வரவுகள் காத்து கொண்டிருக்கின்றது. அடுத்து 5க்கும் 4க்கும் 11க்கும் அதிபதி ஆகிய சுக்கிரன் அந்த 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது. 5, 10 அதிபதி ஆகிய செவ்வாய் அவர் 8ஆம் இடத்தில் அமர்ந்த போதிலும் கூட கடகராசியை பொறுத்தமட்டில் செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை என்ற ஒரு கணக்கு. அது பத்தாக்குறைக்கு குருவினுடைய பார்வையும் இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியம் வலுவடைகின்றது. குலதெய்வத்தினுடைய அருள் சிறப்பாக விளங்கும். சொந்த பந்தங்களிடையே ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகளை உங்களுடைய சாதுரியத்தினால் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். பிள்ளைகளுக்காக ஏற்படக்கூடிய நல்ல செலவுகள் உங்களுக்கு ஆனந்தத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேரும் புகழையும் உண்டாக்கும். 10க்குடையவன் 8ஆம் இடத்திலே அமர்ந்து குருவினால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினாலே உள்நாட்டை விட வெளி மாநிலம் வெளி நாட்டில் உங்களுடைய
திறமை வெளிப்படுத்தி அதன் மூலமாக சம்பாத்தியங்களை நிறைய பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்கும். அடுத்தபடியாக சர தொழில், அதாவது நிலையற்ற பொருள்கள் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி பொருள்கள், அந்த திரவ சம்பந்தப்பட்ட பொருள்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், தயாரிக்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வரப்பிரசாதமாக விளங்கும். தொழிலாளர்களுடைய ஒற்றுமையினால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். 6-9க்கு அதிபதியாகிய குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் இருந்தால் அந்த கடன் அதிகரிக்கும் அப்படின்னு இருக்குது. ஆக கடன் அதிகரிக்கும் என்றால் புதிய தொழில், புதிய வியாபாரத்திற்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும். பழைய கடன்களை எல்லாம் அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். அடுத்து பாக்கியாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் தோப்பனாருக்கு செலவுகள் நிறைய ஏற்படும் என்ற போதிலும் கூட அவர் வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் ஆரோக்கியம் அடைவார், நல்ல தெளிவாக இருக்கும். தாப்பனாருக்கு ஆயுள் கெட்டியாக விளங்கும். தோப்பனார் கூட கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் பிரகாசம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். 7-8க்கு அதிபதியாகிய அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து உபய வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே மனைவி மூலமாக திரண்ட சொத்துக்கள் கிடைக்கும், அல்லது மனைவி மூலமாக மாத வருமானம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்கும். நண்பர்கள் கூட்டணிகள் மூலமாக புதிய தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக யோக அமைப்புகளை உண்டாக்கக்கூடிய காலகட்டம். 8குடையவன் 9ஆம் இடத்திலே அமர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினால பழைய கெட்ட தன்மைகளெல்லாம் விலகி புதியதாக வாழ்க்கை மலரச் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த பாக்கிய சனி உங்களுக்கு கொடுக்க போகின்றார். ஆக வாழ்க்கை புதுவிதமான வாழ்க்கையாக உங்களுக்கு மலரப் போகின்றது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.